கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்ரி வீக் மண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும், ஸோ அது சம்மந்தமாக இந்த இண்டெக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு மூவ் ஆகும், ஸோ அப் சைடில் போகுமா இல்லை டவுன் சைடில் வருமா அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம இண்டெக்ஸை ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இது போன வாரம் நம்ம எந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணது, எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னால் ஃப்ரைடே வந்து வீடியோ போட முடியலை, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ ஓகே, இப்போது நம்ம ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்ததை நம்ம சொல்லியிருந்தோம் வியாழக்கிழமை. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கேண்டிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடேவும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆணுச்சு. ட்ரேடே ஆனாலும் அதோட க்ளோஸ் எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது எதை நமக்கு வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்கு ஒன்று எப்படி சொல்கிறது, இந்த நிஃப்டி போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் கீழே வரலாம். இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும் மண்டே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது அப் சைடில் போனாலுமே கூட இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அப்படி ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ட். ஸோ இதை பிரேக் பண்ணால் மட்டுமே நெக்ஸ்ட் ஸ்விங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல். ஓகே, இப்போ நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் அடுத்தடுத்த இண்டெக்ஸ்களெல்லாம் பார்க்க போகிறோம். அது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதுதான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஃப்ரைடே, அதாவது வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாலும் உங்களுக்கு அப் சைடில் போயிட்டு அங்கேருந்து செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ செல்லர்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் இது வந்து ஸ்பின்னிங் டாப், அதாவது அது எப்படி சொல்கிறது, ஸ்பின்னிங் டாப் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு செல்லர்ஸ் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அப் சைடில் போகணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணணும். உங்களுக்கு நான் அதோட இங்கே பாருங்கள், ஒரு மைனர் ட்ரெண்டை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஒரு மைனர் ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மட்டுமே அப் சைடில் போகும். ஸோ அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். அப்படி போனாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50,491 உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இதை உடைச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஸ்விங் வந்து நமக்கு டெவலப் ஆகும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸை பார்த்துருவோம். ஸோ எந்தெந்த இண்டெக்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் வந்து இந்த சமயத்தில் எடுத்தோம்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இன்ட்ராடேக்கு அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ரிலேட்டிவான நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த ரீசனுக்கெல்லாம் இந்த இண்டெக்ஸ் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி மெட்டலை பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி மெட்டல் போன வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டிசிவ் மோடாக இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில், நெக்ஸ்ட் வீக் வந்து பேரிஷ் கேண்டில், அதுக்கடுத்து புல்லிஷ் கேண்டில், அதுக்கடுத்து பேரிஷ் கேண்டிலும் உங்களுக்கு ஒரு 4 வீக்காக வந்து அப்படி தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அப் சைட்லேயும் போகலாம், டவுன் சைட்லேயும் வரலாம். ஒருவேளை இது டவுன் சைடில் வந்தாலும் கூட இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்துச்சுன்னா இந்த 7670 வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால்
மெட்டல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்சைடில் தான் போயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை வச்சு என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, இந்த வாரம் உங்களுக்கு நிஃப்டி மெட்டல் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸுகளை அப்சைடில் ஒரு இன்ட்ராடேக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்குறதா இருந்தாலும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்க்க போகிறோம். நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா 67,000 அதோட ஆல் டைம் ஹை. அந்த 67,000லேருந்து இப்போ 50,721 உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ போன வீக் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், நம்மளோட அனாலிசிஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரெண்டில் என்ன, அதாவது கிட்டத்தட்ட இதை உடச்சதுலேருந்து கண்டிப்பாக இது கீழே வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ எப்படி சொல்கிறது, நிஃப்டி எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம 2 லெவல்ஸ் வந்து எதிர்பார்த்துருந்தோம். அதாவது இந்த 46,180 உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போதைக்கு இது சப்போர்ட் எடுத்திருக்கிறது 50,721. இது அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லா இண்டெக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து புல்லிஷ் கேண்டில் வீக்லியில் பார்க்கும்போது புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் செக்டாரே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும்போது நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் லெவல் இன்னொரு ஸ்விங் வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எல்லா செக்டாருமே உங்களுக்கு புல்லிஷ்கில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீசனால் என்னாகும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்சைடில் போகும் அப்படின்னாலும் நான் சொல்கிறது ஒரு ஷார்ட் கவரிங். ஸோ இந்த ஒன் வீக் மட்டும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, எஃப்எம்சிஜியில் நீங்கள் இந்த எப்படி சொல்கிறது, ஐடிசியாக இருக்கட்டும், இல்லை ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, இந்த மாதிரி ஸ்டாக்குகளை நீங்கள் லாங் டேர்முக்கு ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ அக்கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை புதுசாக நான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறேன், ஒரு ஒன் வீக் மட்டும் நான் வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ என்ட்ரி கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறது உங்களோட ஓன் டிசிஷனாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நிஃப்டி எஃப்எம்சிஜி. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எப்படி சொல்கிறது புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு அகைன் நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீக் வந்து உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த போன வீக் வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டை வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை எதை வச்சு நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சொல்கிற ஒரே ரீசன் இதுதான், இது வந்து டவுன்ஃபால் ஆகலை. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு வேளை கீழேயே வந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மைனர் ட்ரெண்டு ட்ராப் பண்ணிருக்கீங்க பார்த்துறீங்களா, இந்த ட்ரெண்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நிஃப்டி ஃபினான்ஸ் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. உங்களுக்கு அப்சைடில் போனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது இந்த அப் ட்ரெண்ட் சேனல் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு போகிறது வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து சரின்னு படலை. ஏன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பை பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி ஆட்டோ நம்ம போன வீக் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தது எக்ஸாக்டாகவே நடந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் அப்படி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து இந்த 20,192 இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். நம்ம சொன்னது எக்ஸாக்டாகவே நடந்திருக்கு. கரெக்டாக உங்களுக்கு இந்த 20,192 தான் நிஃப்டி ஆட்டோ வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இது ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இல்லை. ஸோ இருந்தாலும் எப்படி சொல்கிறது, இந்த வீக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ
நான் ஆரம்பத்துலேயும் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓவரால் செக்டாரே அப்சைடில் தான் மூவ் ஆகிக்கின்னு இருக்குது. ஸோ அப்படின்றப்போ ஒரு நல்ல கரெக்ஷனில் இருந்து நிஃப்டி ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன். ஸோ 27,636 கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள், ஸோ 20,192 உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால்னு சொல்லலாம். ஸோ இதிலேருந்து நிறைய ஸ்டாக்குகளை நம்ம சூஸ் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி ஃபார்மா. ஸோ நிஃப்டி ஃபார்மா உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக கரெக்டான ஒரு சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன வேலை சப்போர்ட் எடுக்கலை. ஸோ ஓவராலாக மார்க்கெட் அப்சைடில் போகவும் எல்லா இண்டெக்ஸும் போகவும் நிஃப்டி ஃபார்மாவும் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நான் இதை வந்து அப்சைடில் போகும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இது இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சாலும் இந்த 19,263 உங்களுக்கு அதாவது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இது அப்சைடில் போகுது அப்படின்றப்போ இன்னும் ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த வீக் பார்த்துட்டு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கும் உங்களுக்கு ஓவரால் செக்டாரே அப்சைடில் போகுது, அதனால இந்த இண்டெக்ஸும் அப்சைடில் போகுதுன்னு அப்படின்றப்ப ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அகைன் மறுபடியும் ஃபால் ஆகும். ஸோ அந்த ரீசனால் தான் சொல்கிறேன், நிஃப்டி ஃபார்மா இந்த வாரம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி வந்தாலும் கூட உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 19,263, நெக்ஸ்ட்டு 18,259. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடியை நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோமோ ஸோ எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ போன வாரத்துக்கும் அதாவது போன வீக் வந்து நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு, கண்டிப்பாக நிஃப்டி ஐடி கீழே விழுகும் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸோ இந்த வாரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது நான் ஒரு மைனர் ட்ரெண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது 2023 இந்த ட்ரெண்ட் லைனில் தான் ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த நிஃப்டி எப்பெல்லாம் ஃபால் ஆகுதோ அப்போலாம் இந்த சப்போர்ட்டில் இருந்துட்டு அகைன் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த தடவையும் இது நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தோம். ஸோ நடந்திருக்குது, பட் இது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இல்லை. ஸோ இந்த வாரம் நம்ம நிஃப்டி ஐடி அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் பிரிண்ட்டாகவே ஆயிருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருந்து நிஃப்டி ஐடி உங்களுக்கு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ஐடியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போகும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க். ஸோ நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்விங் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இது அதாவது அப் ட்ரெண்ட் சேனல் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஒருவேளை என்னை பொறுத்தளவு பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ அப்படி போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விங் நம்ம சொன்ன மாதிரியே இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அப் ட்ரெண்ட் சேனல். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக நிஃப்டி ரியாலிட்டியை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி ரியாலிட்டி. ஸோ நிஃப்டி ரியாலிட்டி உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, பட் அது ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இந்த வீக் வந்து அப்சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம் 2 சப்போர்ட் கொடுத்துருந்தோம். ஒன்று 822, ஸோ இன்னொன்று அதோட விக்கில் இருந்து இருக்கும். ஸோ 799. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 799 உங்களுக்கு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு அகைன் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் உங்களுக்கு வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருந்தாலும் இது சப்போர்ட்டில் இருந்தால் போகிறதுனால அப்சைடில் நம்ம நிஃப்டி ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பே நிறையவே இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸில் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓவரால் இண்டெக்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சிரிஎஸ்எல் வந்து அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வியாழக்கிழமை போஸ்ட் பண்ண வீடியோவில் அதை அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதாவது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு டிசிஷன் கிடைக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.